This video is sponsored by Buy More Shopping mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா மருதாணி பற்றி தாங்க. மருதாணியை பயன்படுத்துவதால் என்ன நன்மைகள் இருக்குன்றதை பற்றியும், அப்புறமா மருதாணி எப்படி உருவாச்சுன்றதை பற்றி தான் நம்ம தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் மருதாணியை அரைத்து வைத்து வர மன அமைதி அடைந்து தூக்கம் நல்லாவே வரும். நரைமுடி இருப்பவர்கள் கூட இதை எலுமிச்சை சாறு இது எல்லாமே சேர்த்து அரைத்து தலைக்கு தடவி வர நல்லாவே நரைமுடி நம்மளுக்கு அது நல்லாவே நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் க்ளீனாக நம்மளுக்கு தெரியும். அடுத்து நம்ம பேச போகிறது மருத வாசனையை பற்றி தான். நம்ம இன்றைக்கெல்லாம் மருதாணி வச்சிட்டு இருக்கோன்னா அவங்கள பற்றி நம்ம அந்த கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தான் இதை நான் சொல்கிறேன். மருதாணியை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோம், அதே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அது இப்போ கையில் நம்ம வைக்கும் போது நம்மளுக்கே அறியாமல் நம்ம மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. அந்த மருத வாசனையை பற்றி சொல்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்கள பற்றி பேசுகிற எனக்கு பாக்கியத்தை அந்த கடவுள் கொடுத்துருக்கு, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மருதவாசினி ரொம்ப அழகாக இருப்பாங்க, செக்க செவேன்னு இருப்பாங்க பார்க்கவே. அவங்க தாய் தரப்பு இல்லை, அவங்க காட்டில் தான் வசிச்சுட்டு வந்தாங்க. அவங்க சூரிய தேவனை தான் கடவுளாக நினச்சி அப்பாவாக நினச்சி வணங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் யமதர்மராஜருக்கும் அவர் பத்னிக்கும் 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அந்த சண்டை வந்ததில் பத்னி அங்கே இருந்து கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் போக இடம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ காட்டுக்குள்ளே நுழைஞ்சி காட்டுக்குள்ளே போய் தேடிட்டு இருக்கும்போது மருதவாசினி அவங்கள பார்ப்பாங்க. பார்த்தப்போ மருதவாசினி தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் பத்னியை தேடி யமதர்மராஜர் அடியாட்களை அனுப்பியிருப்பார். அடியாட்கள் எல்லாம் தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா, மருதவாசினி இது யமதர்மராஜனை பத்னியை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுக்காம மருதவாசினி அங்கேயே நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்ச அந்த கோவத்தில் அவங்கள சாவடிச்சிருவாங்க. மருதவாசினி இறந்துருவாங்க. அப்போ ரொம்பவே பத்னி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அழுக ஆரம்பித்த உடனே யமதர்மராஜர் வந்துடுவார். சாதாரண ஒரு உயிர் போய்க்கு எதுக்கு நீ இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, இவங்களை எப்படியாவது நீ திருப்பியும் அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி அவங்க கேட்க, அப்புறமா அடுத்து என்ன பண்ணுவாங்க, என்னால் உயிர் பிரித்து அது எப்படி உயிர் போனதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க முடியாதுல்ல, அது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்புறமா திருப்பி என்ன பண்ணுவார், சரி ஒரு உயிர் கொடுக்க முடியாது ஆனால் ஒரு செடியாக நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செடியாக மாற்றிடுவாங்க. செடியாக மாற்றினா அதை தான் மருதாணி செடியாக மாறிடுவாங்க. அந்த மருதாணி செடிக்கிட்ட கேட்குவாங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கும் போது அந்த மருதாணி செடி கேட்கும், சூரிய தேவனை நான் தந்தையாக நினைக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் யமதர்மரும் சனி பரமாத்மாவும் 2 பேரும் எனக்கு அண்ணன் முறை வேணும். அதனால நான் நீங்கள் 2 பேருமே மனிதர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறீங்க. நான் மனிதர்களுக்கு இந்த என்னோட இலையை அரைச்சி வச்சுக்கிறவங்க கையில் அவங்க மனசில் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். அது முன்னில் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ, பை பாய்.